ஐயா இலவச திட்டங்களை வந்து விஜய் இப்போ உங்களுக்கு சொல்லலை, பட்ஜெட்டில் சொல்லலை. 400 வாக்குறுதிகள் கொடுத்து தான் உங்கள்கிட்ட ஓட்டை வாங்கினார். பட் நீங்கள் அதை பார்த்து தான் ஓட்டு போட்டிங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? உங்களால் 20 திட்டம் சொல்ல முடியுமா? ஆம்னி பஸ்களை எல்லாம் எச்சரிக்கிறேன், அனாவசியமாக பணம் வாங்கினீர்கள் என்றால் நாங்கள் தீர்த்து கட்டி விடுவோம். ஆம்னியில் பஸ்ஸில் போட்டிருப்போம் 1500 ரூபான்னு திருப்பூருக்கு. கைது பண்ண முடியும் என்பதே மிகப்பெரிய சாதனை, ரைடு பண்ண முடியுங்கிறதே மிகப்பெரிய சாதனைன்னா எனக்கு இதெல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. பிரசாந்த் கிஷோர் அப்படியே எல்லாத்தையும் மாற்றிடுவாரா? அவர் வந்தால் எல்லாமே இதுவாகிடுமான்னு கேட்டால் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்லவன் ஆட்சியில் ஊழல் நிற்காது, லஞ்சம் நிற்காது, குறைஞ்சபட்சம் குற்றங்கள் வந்து குறையும். காங்கிரஸ் இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி, மாற்று கருத்தே இல்லை. அது இங்கே இருக்கிறவனுக்கு புரியாத அளவுக்கு அவன் வந்து அடிமையாக உட்காந்துருந்தான். 2026 தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம சொன்னோம், நாட்டில் 2 நல்லது நடந்தது. திமுக அகற்றப்பட்டது, திமுக காங்கிரஸ் உறவு முறிந்தது. இது ரெண்டும் பிஜேபிக்கு அற்புதமான ஒரு விஷயம், இந்திய தேசத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அழைச்சி கொடுத்த நிகழ்ச்சி. இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவி வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வேளாண் பட்ஜெட் இன்றைக்கி போயிருக்கு. நேற்று வந்து நம்ம பொது பட்ஜெட் நடைபெற்றிருக்கிறது. விஜயோட முதல் பட்ஜெட் என்று சொல்லப்பட்டாலும் கூட இதில் வந்து நிறைய வழக்கம் போல் அந்த இலவசங்கள் இது மூலமாக தான் நம்ம ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும்னு நினைக்கிற திராவிட கழகங்கள் போல் இவரும் வந்து நேற்று வந்து அண்ணன் சீரு, 1 பவுன் நகை, அதுக்கப்புறம் வந்து தாலி ப்ளஸ் பட்டுப்புடவைலாம் சொல்லிட்டு ஏற்கனவே மோதிரம் திட்டம் மாமன் சீர்னு மோதிரம் கொடுத்துருக்காரு. அது ஒரு 700 கோடி, இது ஒரு 800 கோடி. ஸோ இது செலவுகள் இழுத்துக்கொண்டே போகுதுன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? 33% மானியங்களில் மட்டும் போகுது, இலவசங்கள் மற்றும் மானியங்கள். அதில் எல்லாமே இந்த விஷயத்துக்குள்ளே வர்றதில்லை. உங்களுக்கு மின்சாரம் தான் பெரிய அளவில் மானியத்தை தூக்குது. நீங்கள் கட்டாத அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க டான்ஜெட்கோக்கு கட்டுறாங்கங்கிற அடிப்படையில். ஸோ 100 ரூபா வருவாய் கொடுத்தா அதில் 33% திரும்ப உங்கள் செலவை குறைப்பதற்காக, வரி ஏற்றாததற்காக நான் மானியமாக கொடுக்குறேன். அல்லது உங்களுக்கு வந்து பிரியாணி போட போகிறேன், ஆடு தொங்க விட போகிறேன், லெக் பீஸ் கொடுக்க போகிறேன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ இது ஒரு பக்கம் ஓரம் தள்ளிடுங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து 3 விஷயத்தை மட்டும் எப்போதும் பார்க்குறது நல்லது. ஐயா, கடன் வந்து பற்றாக்குறை வந்து ஜிடிபியில், அதாவது வருமானத்தில் என்ன சதவீதம் இருக்குது என்ன கேட்டால் 10 வருஷமாக 3% தான் இருக்குது. சந்தோஷம். அது ஏறி இருக்குது, 1,21,000 ஏறி இருக்குன்னா மேலே ஏறி இருக்குது, அதனால் கீழே ஏறி இருக்குது. ஜிடிபி என்ன ஆகிருக்கு? 32 லட்சம் கோடியிலேருந்து 52 லட்சம் கோடிக்கு உயர்ந்திருக்கு. 20 லட்சம் கோடிக்கு ஜிடிபி உயர்ந்திருக்கு. யார் உயர்த்தினா? மத்திய அரசு ஜிஎஸ்டியை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணதுனால, அதில் வந்து தப்பு நடந்தால் கண்டுபிடிச்சதுனால, தப்பு செய்ய முடியாத அளவுக்கு அந்த ஜிஎஸ்டி சிஸ்டத்தை கரெக்டாக கொண்டு வந்ததுனால இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அப்போது இந்த திட்டங்கள் எல்லாம் வந்திருக்கேன். அந்த திட்டங்கள்லாம் என்ன? நான் முதல்வனுக்கு வேறு பேர் வச்சுருக்கேன். சைக்கிள் அம்மா கொடுத்தாங்க, அதுக்கு நான் வேறு பேர் வச்சு உனக்கு சைக்கிளுக்கே ஹெல்மெட் கொடுக்குறேன். ஏன்னா போதை அதிகமாகிட்டதுனால ஒரு பைக் வந்து உங்கள் சைக்கிளை இடித்தா நீ செத்து போயிடுவேங்கிறதுக்காக உனக்கு ஹெல்மெட்டு கொடுக்குறேன். போதையை தடுக்கலை, நீ தலையில் அடிப்படாமல் இருக்கிற அளவுக்கு உனக்கு ஹெல்மெட்டை கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னாடி இருந்தது தான் பண்ண முடியும். திடீர்னு அழித்து மாற்றுறதுக்கு நான் என்ன பரோட்டா சூரியா? ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்ட்டாங்கல்லாம். ஸ்டிக்கர் வேறு என்ன பண்ண? மத்திய அரசனுடைய திட்டங்களை தான் நீங்கள் வந்து மத்திய அரசு திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தினா உங்களுக்கு நல்லதுன்னா பணத்தை அவன் கொடுக்க போகிறான். நீங்கள் தான் வாங்குகிற பணத்தை எல்லாத்தையும் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறீங்க. சம்பளமே 17% போகுது. இந்த ஓய்வூதியங்களே கிட்டத்தட்ட 9% போகுதுன்னு உங்களுடைய பணமெல்லாம் செலவு கணக்கில் தான் போகுது. அப்போ மத்திய அரசு ஏற்கனவே ஒரு திட்டம் அறிவிச்சிருந்தால் அதை கொண்டு வந்தால் தானே நல்லது. குறைந்தபட்சம் அதுக்கு வந்து கரெக்டாக ஸ்டிக்கர் ஒட்டி திமுக மாதிரி உங்கள் திட்டம் நான் கொடுக்குறேன், விஸ்வகர்மா நான் ஒத்துக்க மாட்டேன், கலைஞர் அது வந்து சாதி, அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு ஸ்டிக்கர், இந்த குழப்பங்கள்லாம் பண்ணலாம். நாம் வந்து பத்திரிகை படிக்கும் போதோ அல்லது இந்த விஷயங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க போது நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா, ஐயா இலவச திட்டங்களை வந்து விஜய் இப்போ உங்களுக்கு சொல்லலை, பட்ஜெட்டில் சொல்லலை. 400 வாக்குறுதிகள் கொடுத்து தான் உங்கள்கிட்ட ஓட்டை வாங்கினார். பட் நீங்கள் அதை பார்த்து தான் ஓட்டு போட்டிங்களாங்கிற கேள்வி இருக்குது இல்லையா? உங்களால் 20 திட்டம் சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ திமுக வந்து 560 வாக்குறுதிகள் கொடுத்ததுன்னா இந்த கூட்டத்துக்கு 30,000 வாக்கு, அதுக்கு ஒரு வாக்குறுதி, அந்த கூட்டத்துக்கு 3 லட்சம் வாக்கு, அதுக்கு ஒரு வாக்குறுதின்னு கூட்டமாக ஏமாத்திச்சு. பேட்சா
அவனுக்கு இருக்கிற வருத்தம் 565 பற்றி இல்லை, என் வேலையை நீ செய்யலை. அப்போ அந்த வருத்தம் தான் உங்களுக்கு வேறு விதமாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இது வந்து பொதுவாக தான் எல்லாருக்கும் தாலிக்கு தங்கம் மோதிரம். சார் இந்த 2500 எதிர்பார்த்தாங்க, 6 சிலிண்டரு, அதுக்கப்புறம் வந்து அந்த 4000 ரூபா இளைஞர்களுக்கான மாத ஊக்கத்தொகை, இதெல்லாம் ஒன்றுத்தையும் காணாமே. மகாராஷ்டிராவில் 2500 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மத்திய பிரதேசில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2500ங்கிறது பல பிஜேபி மாநிலங்களில் நடக்குது. ஆனால் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா தான் அது மளிகையிலேயோ சத்துணவுலேயோ அல்லது படிப்பு செலவுக்கோ போகும். மற்றவங்களுக்கு கொடுத்தா அது சேமிப்பாகவே மாறாது. 12 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் இருக்கிறவங்களுக்கு வந்து இனி வரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த 30,000 20,000 என்ன வரி கட்டினீங்களோ அதை சேமிச்சிருப்பீங்க. நான் என்ன பண்ணியிருப்பேன்? புதுசாக இதுக்கு பதிலாக இதை வாங்கியிருப்பேன். இவ்வளோ தானே. அப்போது நான் எனக்கு கொடுத்தணும், காய்ச்சினதுக்கு பதிலாக ஸ்காட்ச் வாங்கியிருப்பேன். இவ்வளோ தான் நான் பண்ணுற முட்டாள்தனம். அப்போ எனக்கு கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது. பட் இது எல்லாத்தையும் ஒரு ஓரம் விடுங்க. ஒரு பட்ஜெட்டில் நாம் தெரிந்துக்க வேண்டியது பற்றாக்குறை வந்து என்ன சதவீதத்துக்குள்ளே இருக்குது, அதை மத்திய அரசும் கண்காணிக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இரண்டாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். நீங்கள் போனால் உங்களை மறுதளிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். அல்லது அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி காரியகர்த்தாக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து எப்படி பண்ணணுமோ அதை வாங்கி கொடுக்க போகிறாங்க. அல்லது உங்களுக்கு யாரை தெரியுமோ அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்கோ அது எனக்கு கிடைக்குதான்னு நான் பார்க்கணும். அதில் நான் உஷாராக இருக்கணும். மற்றபடி நாட்டை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கத்தான் செய்வாங்க. 50,000 கோடி 1 லட்சம் கோடி ஆனதும், 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி ஆனதும், 2 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி ஆனதும், 4 லட்சம் கோடி திடீர்னு 10 லட்சம் கோடி ஆனதும், 10-20 போகிறதும் எனக்கு தெரிந்த விஷயம். நான் இதில் செஞ்ச ஒரே தப்பு திமுகவுக்கு ஓட்டு போட்டது 2021. அதனால தான் 4 லட்சம் கோடி அனுபவிக்கிறோம். 5 வருஷத்துக்கானது 10 லட்சம் கோடியாக மாறி தொலைஞ்சுது. ஸோ இந்த தப்பை நான் திரும்பி செய்யாமல் இருக்கணும். அதுக்கு வேணால் நான் அதை பார்க்கலாம். மற்றபடி இதில் வந்து வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறதோ அல்லது வந்து இத்தனை லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறதோ இதெல்லாம் ஓகே. அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது மூலதன செலவு எவ்வளோ பண்ணுறாங்க. 10% பண்ணுறாங்க. ஜெயலலிதா அம்மா எவ்வளோ பண்ணாங்க? 16% பண்ணாங்க. ஒடிசாவில் என்ன பண்ணுறாங்க? 21% பண்ணுறாங்க. அப்போ நான் எங்கே தப்பு வர்றேங்கிறது எனக்கு தெரியணும்னா மூலதன செலவு, அதாவது பணம் வாங்குகிறேன், அதை நான் வந்து திரும்பி குட்டி போடுறதுக்காக பண்ணியிருக்கேனா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அதை நான் பார்க்கணும். இதை தவிர நீங்கள் பார்க்குறதுக்கு பட்ஜெட்டில் உண்மை சொன்னால் ஒன்றுமே கிடையாது. சார் இன்னொரு விஷயம், இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க, அதை கண்டிப்பாக கேட்டாகும். ஆன்லைனில் டாஸ்மேக் வந்து இன்னையிலேருந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் டாஸ்மேக்கில் அது என்ன காரணம்னு சொன்னால், இந்த அதிகமாக 10 ரூபாலாம் வாங்குறாங்களா, அதை கட்டுப்படுத்துறதுக்காக மிகப்பெரிய ஆலோசனை பண்ணி ஆன்லைனில் பண்ணலாம். அதை வந்து கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. 18 வயசுன்றதை வந்து நீங்கள் பதிவு பண்ணணும். பண்ணிவிட்டு பக்கத்தில் கடையில் போய்ட்டு நீங்கள் பணத்தை கட்டிங்கன்னா போய் கியூஆர் கார்டு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் பல குளறுபடிகள் இருக்குன்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. 18 வயசில் எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும்? அவங்க யாரோ அப்பாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோட ஆதார் கார்டெலாம் கூட வந்து போலி விஷயமாக காட்டுவாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து இன்னொரு 5-6 ஆண்டு காலத்தில் இது மாதிரி நிறைய ஏற்பட்டால் மிகவும் மோசமாக போயிடும் தமிழகம் என்று பல பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போது ஜனநாயகம் திரைப்படம் படம் தானே. நீங்கள் ஓடுற தேட்டருக்கு போங்க, குழந்தைங்க கூப்பிட்டு வரப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு பாருங்கள். வர்றவங்கெல்லாம் 21க்கு கம்மியாக இருக்கிறவங்களான்னு பாருங்கள். வாய்ப்பில்லை. படம்னு தெரிஞ்சாலும் அப்பா கூப்பிட்டு வருவான். அதுதான் பேசிக். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து எனக்கு வந்து ஒரு கியூஆர் கோடு வருது, அதை கொண்டு போய் நானே காட்டுறேனாங்கிறது கேள்வி வந்தால் தானே எனக்கு 18 19 கேள்வி வரும். நம்பர் 1. ரெண்டாவது, நான் வாங்கிட்டு வெளில வர போகிறேன். வெளில வந்து எங்கே அடிக்க போகிறேன்? எங்கே வேணாலும் அடிக்க போகிறேன். குடிக்கிறவன் நாசமாக போட்டோம், நமக்கு அதை பற்றி என்ன கவலை. 3 விஷயம் நல்ல விஷயத்த பாருங்கள். 1, கணக்கில் ஓரளவுக்கு வரும். ஆன்லைன்னா கணக்கில் வரும் இல்லையா? எப்படி வரும்? ஆம்னி பஸ்களை எல்லாம் எச்சரிக்கிறேன், அனாவசியமாக பணம் வாங்கினீர்கள் என்றால் நாங்கள் தீர்த்து கட்டி விடுவோம். ஆம்னியில் பஸ்ஸில் போட்டிருப்போம் 1500 ரூபான்னு திருப்பூருக்கு. அதே பொங்கல் டைமில் 3500 ரூபான்னு அதுக்கு டோல் நம்பர் வேறு கொடுத்துருப்பாங்க, இதுக்கு புகார் பண்ணுங்கன்ட்டு. ஆமாம், புரிஞ்சுதா? ஸோ ஆன்லைனில் உங்கள் முன்னாடி ரேட் இருக்கும், ஆனால் அமைச்சர் வந்து பயங்கரமாக உதார விடுவார். ஸோ இங்கேயும் அதே தான் நடக்க போகுது. ஆன்லைனில் வாங்கிறதுனால ஒரு உபத்திரம் என்ன அப்படின்னு சொன்னால், கடைக்கு போய் வாங்கிறதுல எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது, வேலை இருந்தது அப்படின்னு இருந்தது போய் அங்கே போய் க்யூவில் வேறு நிற்கணும், அதுக்கான நேரம் இருந்தால் தான் நான் வாங்க முடியுங்கிற மாதிரி ஒரு நிலைமை போய் இப்போ நான் அழகாக வாங்கிட்டு சாயங்காலம் போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ என்னுடைய குடிப்பழக்கம் இன்னும் அதிகமாகும்.
இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமாக வேற குடிக்கலாம். திரும்ப திரும்ப நான் இந்த குடியை பற்றி அது என்ன பேசுகிறேன். சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள்லாம் போய் கடையில் வாங்குறதுக்கு வெக்கப்படுவாங்க, இப்போ பெண்கள்லாம் கூட ஆன்லைனில் போகக்கூடிய சூழ்நிலை கொண்டு தள்ளிட்டாங்க இவங்க. ஆமாம்மா, ஏங்க எல்லாத்துக்கும் தானே அதில் என்ன ஆன்லைனில் வர்றதுனால ஒரு லாபம் பாதியாவது கணக்கில் வரும். குடிக்கணுங்கிறதுக்கு யோசித்தவன், நேரம் இல்லைன்னு யோசித்தவன் வாங்கி வச்சுருவான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குடிகாரன் நாசமாக போகிறத பற்றி எனக்கும் உங்களுக்கும் கவலை இல்லை. ரொம்ப சிம்பிள். ஆனால் இதுக்கு பதிலாக கள்ளச்சாராயத்தினுடைய வருமானம் வந்து நமக்கு வர்றதில்லை. கள்ளுக்கடையை கொண்டு வந்திருந்தா, கேரளாவில் இருக்கிற மாதிரி கள்ளுக்கடைகளை கொண்டு வந்திருந்தா அதனுடைய வருமானம் நல்லா வந்திருக்கும். இவ்வளோ தான் நம்ம சொல்லலாம். கல் குடிக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் பிராண்டி குடிக்கிறத விட நல்லது தான் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு கொண்டு போகும்னு சொல்லலாம். இது வருமானத்தை அதில் ஒரு செய்தி கூட போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அதாவது வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குற திட்டம் இந்த வாட்டி கொடுக்கல, தள்ளி வச்சிருக்காங்க. அது வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு முட்டாள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தா வேலை வாய்ப்பு தானுங்க அப்படின்வான். இந்த ஸ்விக்கி மூலமாக அனுப்புகிற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ இது எல்லாமே இந்த குடி சார்ந்த ஒரு விஷயம் எல்லாமே நாம் பார்த்துக்க வேண்டியது. 150 பாட்டில் உள்ளே வந்தால் 100 பாட்டில் தான் வெளில போகுது. உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு ரெசிப்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெசிப்ட் இல்லாமல் ஒருத்தனை நான் வெளில விட மாட்டேன், வாயை ஊத சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் எதையாவது பண்ணுறதா இருந்ததுன்னா டிஆர் பாலு ஐயா 150 பாட்டில் அனுப்பிச்சி வச்சுட்டு 100 பாட்டிலுக்கு மட்டும் கணக்கு எழுதுகிற வேலையை செய்ய முடியாது. அப்படி இல்லைன்னா எல்லாமே ஒழுங்காக அதே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் நடந்துகிட்ருக்கு, மாற்று கருத்து இல்லை. சரி, அதே மாதிரி வந்து இப்போது உதயநிதி ஸ்டாலினோட கைது, இது வந்து விஜய் வந்து வேணும்ட்டே இது பண்ணார், எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இது வேணும்ட்டே பண்ணார். காரணம் என்னென்னா, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு, நானும் உதயநிதி தான் தமிழகத்தில், வேறு யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது தான். இது ஒரு மோதல் மாதிரி காமிச்சு இதை அப்படியே கொண்டு வந்திருக்காரு விஜய் அப்படின்றாங்க. இது என்ன எத்தனை வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்கள். சகலகலாவல்லவன் படம் வரும்போது அந்த பாட்டுக்காக அது ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டது. அதை வந்து கோவிட் டைமில் சன் டிவியில் ஒளிபரப்புகிறாங்க. கோவிட் டைமில் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வீட்டிலே தான் இருப்பாங்க, ஏங்க வெளில போயிருக்க மாட்டாங்க. அந்த பாட்டோட அந்த படம் வருது. நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டீங்கன்னா இதுக்கு கைதே தேவையில்லை சார். அவர் என்ன சார் பண்ணிட்டாரு? வெளியில் நின்றுட்டு ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு, பேரை சொல்லவே இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் போய் ஊழல் செய்கிற கட்சி எதுன்னு கேட்டால் போகிறோம், கட்சி பேரை சொல்லிவிடுவாங்க. நீங்கள் ஒன்றும் கொட்டேஷனுக்கு ஏபிசிடி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த மாதிரி அவர் பேசுகிறாரு, அவங்க ஒரு பேரை சொல்கிறாங்க, இவர் சிரிக்கிறாரு. ஐயா, கேவலத்திலேயே வளர்ந்த ஒரு குடும்பம். தாத்தா எப்படியோ அப்படி தான் அப்பா இருக்க முடியும், பையன் இருக்க முடியும். அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? அவங்க பர்த் சர்டிஃபிகேட் கரெக்டுன்னு நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். இப்படி பேசுகிறதுனால சத்தியமாக சொல்கிறேன், கருணாநிதி ஐயா பையன் தான் ஸ்டாலின். அவங்க ஜீன்ல ஸ்டாலின் பையன், ஏன்னா கரெக்டாக வந்துருச்சு மேட்ரா. ரைட் டாக்டர் ஒன்றும் தப்பு பண்ணல. சுனில் கவாஸ்கருக்கு குழந்தை மாறின மாதிரி சுனில் கவாஸ்கர் பிறக்கும்போது குழந்தைய மாற்றிட்டாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சி டோக்கனை வச்சு கண்டுபிடிச்சி பண்ணதுனால தான் உங்களுக்கு ஒரு கிரிக்கெட்டர் கிடைச்சார். அப்படிலாம் எதுவும் நடக்கலைங்க, கரெக்டாக வந்துருக்குது. அரசியல் கிடைச்சிருக்காரு நமக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சாதாரணமாக எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோங்கிறது தான். ரொம்ப ஒரு பொது இடத்துல பேசுகிறோம், ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறோம், ஒரு முதலமைச்சரை பற்றி பேசுகிறோங்கிற அக்கறை இல்லாமல், அதுவும் கேவலமாக சார்களை உருவாக்குவதற்கென்றே ஒரு வேலையை செய்து கொண்டிருந்த திமுக, அதில் 2-3 சார் அந்த மேடையில், அந்த சார்கள் அசிங்கம் பண்ணுற ஒரு இடத்துலேருந்து அவன் பேசுகிறான். அதை கேட்பதற்கு ஆள் இருக்காங்கன்னா, அவர் ஜெயிலுக்குள்ளே போடுறேன்னு சொன்னதும் அவர் கழிப்பறையிலையும் போனது போய் உட்கார்ந்ததும் தான் எனக்கு இந்த ட்ரெயினில் வந்தது ஞாபகம் வருது. டிக்கெட் இல்லாமல் ஒருத்தர் இருந்தார். ரைட், இது கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு வேணால் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்ச வழியா அசிங்கத்தின் உச்சக்கட்டம். நீங்கள் விஜய்கிட்ட என்ன சொல்கிறீங்க? வாயில் வந்துட போகுது அப்படின்னு சொன்னதை கேவலம்ங்கிறீங்க. ஏன்னா அவர் முதலமைச்சர் அப்படி சொல்கிறீங்க. உங்கள் வாயில் வந்துருச்சு. இதை அன்னைக்கு நைட்டை ரிலீஸ் பண்ணணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு பாருங்க. அவங்க தான் எனக்கு செம கடுப்பாகுது. உனக்கு என்ன அவசரம்? எதுக்கு இப்போ அதை பற்றி பேசுகிற? ஏன் ஜாமீனில் விடணும்னு பேசிகிட்டு இருக்கிற? செந்தில் பாலாஜி மாற்றி வந்துட்டு போகிறாரு. 2 வாட்டி அவர் கையெழுத்து போகிறதுல பிரச்சனை இருக்காமல் அதில் விளக்கு கொடுத்துருக்காங்க. என்ன இப்போ அவர் என்ன பண்ண போகிறார்? 2 வாட்டி கையெழுத்து போடலன்னா என்ன பண்ண போகிறாரு? மோதிரம் கொடுத்து ஜெயிச்சவர் தானே, என்ன பண்ண போகிறார் அவர்? உயர்நீதிமன்றத்துக்கு வேறு வேலை இல்லை. எச்சரிக்கை மத்தியானமே வருதுங்க. ஆமாம், இறையா இன்னும் கைதே பண்ணலை. ஸோ கைது பண்ண முடியும் என்பதே மிகப்பெரிய சாதனை, ரைடு பண்ண முடியுங்கிறதே மிகப்பெரிய சாதனைன்னா எனக்கு இதெல்லாம் கேட்டு போர் அடிச்சு போச்சு. நான் விட்லாச்சாரியார் படத்திலேயே பேய் பார்த்தவன், அரண்மனை 3 தான் பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதா? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறதா?
எப்போ நடந்தது? இவ்வளவு தான் எனக்கும் உங்களுக்குமான பிரச்சனையாக இருக்கணுமே ஒழிய இந்த டிஆர்பிக்காக பத்திரிகையில் போடக்கூடிய அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போய் பிரயோஜனமே இல்லை. எனக்கு உயர்நீதிமன்றம் அப்படி ஒரு சலுகையை உதயநிதிக்கு கொடுத்தது எனக்கு முட்டாள்தனமாக தெரியுது. இல்லை சார், உயர்நீதிமன்றத்திலேயே அந்த திமுகவின் செயல்பாடுகள் பல உள்ளே இருக்கிறது. ஏன்னா ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு இல்லையா, ஆமாம், நாங்கள் போட்ட பிக்சர் தான் பல பேர் வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் அனுசரணையாக வேலை பண்ணுறாங்களோ. நீங்கள் போட்ட ஓட்டு பிச்சையினால, அவங்க போட்ட பிச்சையினால நீதிபதிகள் வந்திருக்காங்க. சார், நான் அடிப்படையில் இந்த விஷயத்தில் எனக்கு வருத்தம் என்னென்னா, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லும் பொழுது இந்துக்களுக்கு இதே மாதிரி கோபம் வந்திருந்து ஒரு பெரிய விஷயம் நடந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அப்போ அண்ணாமலைஜி அதுக்கு கோபமே வந்தது உண்மையிலே அவருக்கு. அதை அப்படியே அதிமுக திசை திருப்பிட்டாங்க. ஸோ அந்த கர்மங்களுக்கெல்லாம் தப்பிச்ச உதயநிதி இதை வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு போய் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணீங்க? அவங்க கொள்ளையாக அடிக்கிறாங்க, பிட் பேக்கெட் அடித்தாருன்னு போய் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துட்டீங்க பாருங்கள். அதுதான் எனக்கு புரியுது, வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக சார். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரசாந்த் கிஷோர் பீகாரின் வெற்றி. ஏன்னா போன வாட்டி அவர் பொது தேர்தல் நிற்கும் போது 2 இடத்துல மட்டும்தான் டெபாசிட் பெற்றாங்க. மற்றதெல்லாம் மரணடி விழுந்தோன்னா அவ்வளோதான், பிரசாந்த் கிஷோர் முடிஞ்சிட்டாரு, இனிமேலாம் வரமாட்டார் அப்படின்னு சொன்ன போது பாஜகவிட தேசிய தலைவர் தொகுதியில் அவர் இப்போ இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கார். இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, ஆஹா இனிமேல் மோடிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்க போகுது, இது பார்த்தீங்களா அவர் ஜெயிச்சிட்டார், இன்னும் பயங்கர வியூகெல்லாம் போட போகிறார் அவர்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? 4 விஷயம் இதிலேருந்து கற்றுக்கோங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறும். இந்தியா பூரா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோற்கும். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 2024 மட்டும்தான் இந்த திராவிட மாடல் இந்தியா பூரா போய் தொலைஞ்சதுனால இடைத்தேர்தலில் ஒரு சில பேர் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றாங்க. இந்தியா பூரா இடைத்தேர்தலில் எதிர்கட்சி தான் வெற்றி பெறும். சத்தீஸ்கரில் ஜெயிக்கிறாங்க, பெரிய கதை விட்டாங்க, பிஜேபி ஜெயிக்குது. உடனே நடந்த ஒரு இடைத்தேர்தலில் பிஜேபி தோக்குது. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்பர் 1 பாயிண்ட். 2வது, பிஜேபி ஒரு ஆளை நிறுத்துது. அந்த தொகுதி இவர் மட்டும் 30 வருடத்தில் வெற்றி பெற்றாருங்கிறது கிடையாது. அவங்க அப்பாவும் வெற்றி பெற்ற தொகுதி. யார்? நம்ம பிஜேபியுடைய தலைவருடைய அப்பாவும் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அந்த தொகுதி எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது, பிஜேபி தன்னுடைய வேட்பாளரை தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ சில நாட்களுக்கு முன்னாடியோ ஆளை மாற்றுது. இதுக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இது நீங்கள் இப்படி சொல்லலாம், ஏதாவதுன்னா உனக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிறதுனால ஆண்டவன் காப்பாற்றிடுவான்ற மாதிரி நீ பேசுகிற, தோற்று போயிட்டு பிஎஸ்ஐயில் மண் ஓட்டாத இருக்கிற நிலைமையில் பிஜேபியே வேணும்ட்டு தோற்றுதுன்னு நீ சொல்கிறேன்னு சொன்னால் ஆமாம். இப்போ சொல்லலை, பீகார் தேர்தல் போது என்னுடைய விவாதங்களில் நான் தெளிவாக சொன்னேன், பிரசாந்த் கிஷோரை அங்கே வளர விடுவார்கள், நீங்கள் புறந்தள்ளிடாதீங்க, அவர் தமிழ்நாடு பூரா பீகார் பூரா நின்றார், எங்கேயுமே ஜெயிக்கலன்னு புறந்தள்ளிடாதீங்க, இவரை கொண்டு வருவாங்க. இது 3வது பாயிண்ட். பலமுறை சொல்லியிருக்கேன். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இவர் லாஸ்ட் டைம் நிற்கலை, கடைசியில் இவர் நிற்காமல் போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த வாட்டி நின்றுருக்காரு, ஜெயிச்சிட்டார். இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்னென்னா, நேற்றுக்கு சாயங்காலமே இதை பற்றி யோசித்தேன், இன்னைக்கு காலையிலேயே அது நடந்துருச்சு. அகிலேஷ் யாதவும் மற்றவங்களும் புலம்ப தொடங்கிட்டாங்க. இங்கே இவர் பீகாரில் ஒருத்தர் இருக்கார், லல்லு பிரசாதோடைய பையன், அவரும் புலம்ப தொடங்கிட்டார். இது என்னென்னா, பிஜேபி இஸ் பிரிங்கிங் பிரசாந்த் கிஷோர் ஆஸ் ஆப்பனண்ட். எதிர்கட்சியாக பிரசாந்த் கிஷோரை கொண்டு வரதன் மூலமாக இவங்களை எல்லாரையும், யார் இந்தி கூட்டணியில் இன்னும் காங்கிரஸோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் ஆஃப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைன்னா அதுவும் நல்ல விஷயம். பிரசாந்த் கிஷோர் அப்படியே எல்லாத்தையும் மாற்றிடுவாரா? அவர் வந்தால் எல்லாமே இதுவாகிடுமான்னு கேட்டால், என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்லவன் ஆட்சியில் ஊழல் நிற்காது, லஞ்சம் நிற்காது, குறைஞ்சபட்சம் குற்றங்கள் குறையும். ஏன்னா அவனுக்கு அதில் கோபம் வரும், பாலியல் விஷயங்களில் அவனுக்கு கோபம் வரும், பெண்களுக்கு ஏதாவது ஒரு நல்லவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடக்கும், அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். ஸோ அந்த விதத்தில் பீகார் உருப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. ஸோ இதில் ஒன்றும் பெரிய செட்பேக்லாம் இல்லை. பிஜேபி அப்படியே ஜென்சி அப்படியே ஓட்டு போட்டாங்களாம்மா. ஏங்க 40,000 பேர் அங்கே முஸ்லீம் மட்டும் இருக்காங்க. அவங்க ஓட்டு யாருக்கு போயிருக்கணும்? யாதவ் அங்கே ஒரு கணிசமான இதில் இருக்காங்க, அவங்க ஓட்டெல்லாம் யாருக்கு போயிருக்கணும்? போகலையே, அவனே மாற்றி போட்டிருக்கான். அவ்வளோதான் நடந்திருக்கிற ஒரு விஷயம். இந்த ஜென்சின்னு எதுக்கு எடுத்தாலும் ஆளாளுக்கு ஒரு ஜீன்ஸை மாட்டி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போது பாராளுமன்ற நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே திமுகவின் செயல்பாடுகள் வழக்கம் போல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்போ திமுக கொஞ்சம் காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக இருக்கிறனால சீட்லாம் மாற்றி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் வைகோட புத்தக ரிலீஸு,
அதில் வந்து ராகுல் கலந்து கொண்ட சம்பவங்கள், இது வந்து திருப்பி வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடைவெளி அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த நிறைய விஷயங்கள் நச்சு பாம்புன்னு சொல்ல, அவங்க எட்டப்பன்னு சொல்ல, இந்த வார்த்தைலாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் அந்த காங்கிரஸ் வந்து திமுகவை அவாய்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ஆர்வமாகவே இருக்காங்களா? இந்த கடைசியாக ஒரு வரி சொன்னீங்க பாருங்கள், அது வேணால் காங்கிரஸ்காரருக்கு ஒரு புத்துணர்ச்சி தரலாம். அதாவது என்னென்னா, திமுக என்ன ஓரம் கட்டிடுச்சுன்னு வருத்தப்படாமல் நான் திமுகவை ஓரம் கட்டிட்டேங்கிற ஒரு நிலைமை ஒருத்தனுக்கு வந்தால் தானே கெத்து. அது உங்களுடைய அந்த கடைசி வரியில் நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இருக்கின்ற ஒரு கட்சி. 230 தொகுதியில் பிஜேபியோட நேருக்கு நேராக மோதக்கூடிய ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் தான் அது வந்து சொல்லுங்க எஜமான்னா கபாலின்னா சொல்லுங்க எஜமான்னு வந்து நிற்கக்கூடிய அசிங்கம் நடக்குது. அங்கே அப்படி கிடையாது. தென்னகத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, தமிழகத்தில் மட்டும்தான் சைடில் இருந்துகிட்ருக்குங்கிற ஒரு பொசிஷன் எல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். காங்கிரஸோடைய அணுகுமுறை எல்லாம் தப்பு. அதனுடைய சிறுபான்மையினர் வாக்கு பெறுவதற்காக பண்ணுற எல்லாமே தப்பு. ஆனால் காங்கிரஸ் இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி, மாற்று கருத்தே இல்லை. அது இங்கே இருக்கிறவனுக்கு புரியாத அளவுக்கு அவன் வந்து அடிமையாக உட்காந்துருந்தான். அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ ஒதுக்கிட்டாங்க. திமுக பொதுவாகவே தப்பு செய்தால் மன்னிக்காது. அது சாதாரணமான விஷயம். ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி, தாலிபான் மாதிரி அது கழுத்தை வெட்டி விட்டுரும். ஸோ காங்கிரஸையும் புறந்தள்ளிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ அவங்க மெயினாக நமக்கு பிஜேபிக்கு வேண்டிய ஒரு பிரச்சனை என்னென்னா, மறுசீராய்வும் போது அவன் ஒழுங்காக ஓட்டு போடணும், இல்லைன்னா வெளிநடப்பு செய்யணும். இதை திமுக பலமுறை செய்திருக்கு. பயங்கரமாக உதார விடுவாங்க, கடைசியில் வெளிநடப்பு செய்யும். ஏதோ ஒரு வார்த்தையை பேசுகிற மாதிரி தூண்டி விட்டுருவாங்க. அவன் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டான், மச்சின்னு சொல்லியிருப்பான். என்னை மச்சி என்கிறாயான்ட்டு வெளில வந்துடுவான். மேட்டர் முடிஞ்சு, சட்டம் நிறைவேறிடும். ஸோ இருந்து ஓட்டு போட்டு அதை நல்லதுபடி பண்ண போகிறாங்களா மறுசீரமைப்புங்கிறத, அல்லது வெளிநடப்பு செய்து பண்ண போகிறாங்கங்கிறது மட்டும்தான் கியூ. இதுக்கு எட்டப்பனெல்லாம் ராகுல் காந்தி பேசணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ராகுல் காந்திகிட்ட இருக்கக்கூடிய எட்டப்பங்களை மீறி, அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் உளவாளிகளை மீறி யாருமே கிடையாது. அங்கே தான் எட்டப்பன்கள் அதிகம். சொல்லப்போனால் இவரே பல விஷயத்தில் எட்டப்பன். சோரஸ் பேச கேட்டு இந்தியா எதிராக பேசுகிறாருன்னா இவர் தான் எங்களுடைய மூத்த எட்டப்பன். கண்டிப்பாக இந்தியாவை பற்றி தரைக்குறவாக பேசுகிறாருன்னா இவர் தான் என்னுடைய மூத்த எட்டப்பன், டைரக்ட் வாரிசு ஆஃப் எட்டப்பன். லண்டன் நாடுகள்லாம் போயிட்டு இந்தியாவை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்காரு. அந்த சம்பவம் கூட என்னை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம சொன்னோம், நாட்டில் 2 நல்லது நடந்தது. திமுக அகற்றப்பட்டது, திமுக காங்கிரஸ் உறவு முறிந்தது. இது ரெண்டும் பிஜேபிக்கு அற்புதமான ஒரு விஷயம், இந்திய தேசத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். இல்லை சார், இப்போ வந்து ராகுல் வந்திருந்தார், எட்டப்பன் போன்ற விஷயங்கள்லாம் பேசும்போது ராகுல் வந்திருந்தார். வந்தபோதும் கூட அவர் வந்து விஜயை வந்து சந்திக்கலாம் முயற்சி போது அவாய்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு. ஏன்னா இவங்க கூட சேர்ந்து தேவையில்லாமல் ஏற்கனவே கெட்ட பேர் வந்திருக்கு, நம்ம வந்து திருப்பி வந்து புத்துணர்ச்சி தரோம் காங்கிரஸுக்குன்னு சொல்லி. அதனால் இவங்க அப்பே திருப்பி சந்திச்சோன்னா இண்டு கூட்டணி நம்மளை இழுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் வந்து அவாய்ட் பண்ணிட்டார் அந்த மீட்டை அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு விஜய் இருதள்ளி இரும்பாக செயல்படுறாரோ, இங்கேயும் போக முடியாமல் பாஜகவும் ஒரு ஆதரவு கொடுக்க முடியாமல் ஒரு நிகழ்வு இருக்குது அவருக்கு. இல்லை, நல்ல வேலை நீங்கள் திமுக பேச்சாளர்கள் மாதிரி ஒரு கேள்வி கேட்காம விட்டீங்க. பிஜேபிக்கு பயந்து, மோடிக்கு பயந்து தான் விஜய் வந்து அவரை சந்திக்கலை அப்படின்னு வழக்கமாக சொல்லுவாங்க. நல்ல வேலை நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டீங்க. கேள்வி ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க சார், நான் ஒரு மாநில கட்சி. எனக்கு ஏதாவது ஆம்பிஷன்ஸ் இருந்தால், என்னை வந்து அந்த ஒரு திரைப்படத்தில் லிவிங்ஸ்டனுக்கு சொல்லுவாங்களே, இந்திய ஜனாதிபதி வாழ்க அப்படின்னு, அந்த ரேஞ்சில் கூப்பிடக்கூடிய முட்டாள்கள் இருந்தாங்கன்னா அது வேறு விஷயம். நான் இங்கே தான் ஆட்சிக்கு வந்திருக்கேன், இப்போ தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோன்னு தெரியும். நாயுடு ஒரு முறை முயற்சி பண்ணார், அந்த முயற்சி படுதோல்வியாச்சு. திரும்பி அவருக்கு தெலுங்கானாலும் இல்லை, ஆந்திராலையும் இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்தது. திரும்ப ஆந்திராவுக்கு வந்தாலே போருங்கிற ஒரு பொசிஷனில் தான் அவர் வந்து வந்தார். ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி நடந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ அகலக்கால் வைத்தவனுடைய நிலைமையெல்லாம் எனக்கு தெரியும். சொல்லிக் கொடுக்கறதுக்கு அருண்ராஜ் மாதிரி கொஞ்சம் படித்தவங்கலாம் கூட இருக்காங்க. அப்போ நான் எதுக்கு தப்பு பண்ண போகிறேன்? நம்பர் 1, ராகுல் காந்தி வந்தால் அவரை போய் இவர் சந்திக்கணுங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம். இவர் இங்கேருந்து டெல்லிக்கு போனார்ல, அப்போ ராகுல் காந்தி இவருக்கு சந்திக்கிறதுக்கு டைம் கொடுத்தாராங்கிற கேள்வியை நான் கேட்கணுமா வேண்டாமா? ஒரு முறை ஓகே, இந்த கார்கே பிரச்சனை வந்தது, அதனால் கூப்பிடல, நான் ஒத்துக்கிறேன். 2வது முறை கூப்பிடலைங்கிறது. இவரை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் உன்னோட கூட்டணியில் இருக்கேன், இதோட நான் நிறுத்திக்க. இந்தி கூட்டணிக்கெல்லாம் எனக்கு வேலை இல்லை. இந்தி கூட்டணியில் இருந்தாலும் நான் இதே 39க்கு தான் நான் பாடுபடணும். நான் போய் வெஸ்ட் பெங்காலில் பேசி ஓட்டு வாங்கி கொடுக்க போகிறேன்னா, இல்லை பீகாரில் போய் ஓட்டு வாங்கி கொடுக்க, என் 39 தான் நான் பார்த்துக்க போகிறேன்.
திமுக உனக்கு 9 கொடுத்தது, நான் 5 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி மைண்டை தெளிவாக செட் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, கம்யூனிஸ்ட்டு, ஐயுஎம்எல், இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இவர் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாருங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அகலக்கால் வைக்கலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். கேரளாக்கே போகலையே, பதவியேற்பு விழாக்கு போகலையே, காங்கிரஸ் வெற்றி பெற்ற ஒரு நல்ல விஷயம் தானே. நீ கட்சி நடத்துகிற, நீ பார்த்துக்க, நான் என் கட்சி நடத்துகிறேன், நான் பார்த்துக்கிறேன். இது நியாயமான ஒரு அரசியல். இதை வந்து பிஜேபிக்கு பயந்து விஜய் பண்ணுறாருன்னு சொன்னால் அது முட்டாள்களின் பேச்சாக தான் நான் எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.